ஹலோ 36 மறுபடியும் சொல்லுங்க. 0016 364580. ப்ளீஸ் சரியா கேட்கல, தெளிவா சொல்லுங்க. 0016. ஹலோ ரமேஷ். யோ அறிவு இருக்கா? என்ன பேனா வச்சிருக்க? ரீஃபில் இல்லாத பேனா வச்சுக்கிட்டு உன்னால முக்கியமான டீலிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டா அவன் ஆயிரத்தெட்டு கேள்விகளை கேட்பான்யா. ஆஃப்டர் ஆல் ஒரு பேனா வச்சுக்கிறதுக்கு வக்கு இல்லை. உனக்கெல்லாம் ஆஃபீஸில் பொறுப்பு கொடுத்தா எப்படியா பாப்பேன்? ஐயா ப்ளீஸ் கெட் அவுட் ஐ சே. பார்க்குறேன். சாரி சார். என்ன சரி? போயா வெளியில இழுத்து மூட வேண்டியதான். யாயா நிக்கிற? மூடி எடுத்துக்கிறேன். ஆமா, உனக்கு ஒரு பேனா அதுக்கு ஒரு மூடி. போயா. அங்க என்ன குனிக்கிற? போயா. மிஸ்டர் கிஷோர், இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு தான் வருது. தேங்க்யூ சார். ஆஃப்டர் ஆல் ஒரு பேனா வச்சுக்கிறதுக்கு வக்கு இல்லை. உனக்கெல்லாம் ஆபீஸ்ல பொறுப்பு கொடுத்தா எப்படியா பாப்ப? போயா வெளியில. ஹலோ மிஸ்ஸஸ் நீலகண்டன் பேச முடியுமா? சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். என்ன டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா, அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உங்களோட விசிம்பிள் சத்தம் தான். இதை பாருங்க மேடம், டிவியில் வர கேரக்டர்ஸ்க்காக நீங்கள் அழறீங்க. உங்களுக்காக மற்றவங்க அழற மாதிரி ஆகிட போகுது, பார்த்துக்குங்க. என்ன சொல்றீங்க? மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் நீலகண்டன் நீங்கள் ஆஃபீஸில் ஸ்டெனோவோட சொல்கிறதுக்கே வாய் வரமாட்டேங்குது. லஞ்ச் டயத்தில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க யார் பேசுறது? உங்களோட வெல்விஷர், இல்லைன்னா அண்ணன் தம்பி, எப்படி வேணா வச்சுக்கலாம். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஆனால் மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் ரீட்டா வச்சுட்டு இருக்கிறது மட்டும் உண்மை. நீங்கள் ஷார்ப்பாக 1:30க்கு வாங்க, உங்களுக்கே புரியும். எதுக்கு சார் இதெல்லாம்? பின்ன அவன் செய்கிறது மட்டும் நியாயமா? அவங்ககிட்ட பேனா இருக்கா? எல்லாரும் முன்னாடி கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு, அதுக்கு தான். அது சரி, அவர் சம்சாரம் வரும்போது கரெக்டாக 1:30 மணிக்கு ரீட்டா எப்படி உள்ள அனுப்புங்க நீங்க? வெயிட் அண்ட் see. செமினார் போறீங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு லேடியை வர சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும். லக்கேஜ் வேற ரெடி பண்ணணும். ஸோ இப்போ கிளம்புனதா சார் சரியா இருக்கும். தாராளமாக கிளம்புங்க. நீங்க செமினார் அட்டன் பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. உங்களுக்காக டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு போறேன். அங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சரண்யா. பை தி வே 7 மணிக்கு ட்ரெயின், இந்தாங்க டிக்கெட். அப்புறம் உங்களுக்கு ஹோட்டல் மெஜஸ்டிக்கில் ரூம் போட்டிருக்கு. ஹோட்டலுடைய அட்ரஸ், ரூம் நம்பர் எல்லாம் இதில் டீட்டெயிலாக இருக்கு. அப்புறம் உங்களுக்கு எப்போ செமினார், எங்கே, எத்தனை மணிக்கு நடக்குதுங்கிறத மிஸ்டர் அருள்ராஜ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவார். இந்தாங்க. கரெக்ட் டைமுக்கு ஸ்டேஷனுக்கு வந்து அவரே பிக்கப் பண்ணுவார். தேங்க்யூ சார். அப்புறம் 2 days செமினார் இருக்கு. அங்கே டாக்டர் சசி வருவார். இஸ் மை ஃப்ரெண்ட். அவரை நான் கேட்டதா சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீங்கள் தாராளமாக டாக்டர் அருள்ராஜை கேட்கலாம். அவர் உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுப்பாரு. ஓகே சார். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். நீங்கள் கிளம்பலாம். ஓகே சார். நான் பெங்களூர் போனதும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சோமு, உங்களை யாரும் பார்க்கலையா? யாரும் பார்க்கல மேடம். காரை கொஞ்சம் தள்ளி நிறுத்த வேண்டியதானே? சரி வாங்க, டிரைவர் வண்டி எடுங்க. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா வண்டி எடுங்க. எங்க போகணும் மேடம்? பல்லாவரத்துக்கு போகணும். என்னாச்சு? ஸ்டார்டிங் டபுள் மேடம். என்ன சோமு, ஒரு நல்ல காரை அரேஞ்ச் பண்ணக்கூடாதா? வரும்போது நல்லா தான் மேடம் இருந்தது. யோ, என்னையாச்சு? சீக்கிரம் அடியா. இது ஸ்டார்ட் ஆயிடுங்க. யோ, சீக்கிரம் அடியா.
சீதா, இந்நேரம் மாமியாத்துல மாவிளக்கு பூஜை நடந்து முடிஞ்சிருக்கும். எல்லாரும் வந்திருந்திருப்பா. உனக்கு எப்பவுமே அவங்க ஞாபகம் தானா? நான் என்னடி பண்றது? நான் எதை பத்தி நினைச்சாலும் சரி, திரும்ப திரும்ப அவ ஞாபகம் தான் எனக்கு வருது. இப்படியே இருந்தா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. ஏய், அது கண்ணன் மாதிரி இல்ல? ஆமா. என்னடி பார்த்து பார்க்காத மாதிரி போற? அதானே தெரியல. அன்னைக்கு கூட கோயில்ல என்கிட்ட நன்னா தானே பேசினா. என்னடி வண்டியை நிறுத்திட்டாரு? ஏய், உன்னை பார்க்க தான் வராரு. உன்னை பார்க்க தான் வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆற்றுல மாவிளக்கு பூஜை தெரியும். இந்த பிரசாதத்தை அத்தை கிட்ட கொடுக்கணும், உன்கிட்ட கொடுத்து அனுப்பலான்னு வந்தேன். மாவிளக்கு பூஜை பண்ணுறது குடும்பத்தில் எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் அப்பாவோட தங்க பொண்ணுங்கிற முறையில் நீயும் எங்கள் குடும்பத்தில் ஒன்று. என் தங்க நன்னா இருக்கணுங்கிறதுக்காக நீ கோயிலில் பொங்கல் பிரசாதம் கொடுத்த மாதிரி எங்கள் அப்பாவோட தங்க நன்னா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கேன். இதை அத்தை கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். பாட்டி பூஜையில் கலந்துக்கிறதுக்கு ஏதாவது பொய் சொல்லிட்டு தான் வந்திருப்பா. அவகிட்ட இந்த பிரசாதத்தை கொடுத்து அனுப்ப முடியாது. இதை நீ எப்படியாவது கொடுத்துரு ப்ளீஸ். நான் மட்டும் என்ன சொல்லி கொடுக்கறது? ஏதாவது பொய் சொல்லி தான் கொடுக்கணும். பொய் சொல்லி கொடுத்தா பிரசாதத்துக்கு பலன் இருக்காதே. கண்டிப்பாக கிடைக்கும். மருந்து இனிப்புன்னு பொய் சொல்லி கொடுத்தாலும் அது தன்னோட குணத்தை காட்டும். டாக்டர் கொடுத்த மருந்தே தன்னோட குணத்தை காட்டும்போது இது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் தன்னோட பலனை காட்டாதா? கொடுத்துரு ப்ளீஸ். வரேன். ஏ சீதா, அவர் பேசினதை பார்த்தா அவர் மனசு மாறிட்டு வர மாதிரி தெரியுதுல்ல? எதை வச்சு சொல்ற? அவர் வார்த்தைக்கு வார்த்தை எங்க அத்தை கிட்ட கொடு, எங்க அப்பாவோட தங்க அப்படின்னு தானே பேசினாரு. அவ அம்மாவுக்கு எங்க ஆத்துல இருக்கவாளோட பேச்சுவார்த்தை கூட வச்சுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தவரு இன்னைக்கு நானும் அவாத்துல ஒருத்தின்னு சொன்னாரே, இதுவே டெவலப்மெண்ட் தானே? நான் இப்பவும் சொல்றேன், கண்ணன் உனக்காக ஒரு பர்சன் கூட பேசல. போடி, இன்னைக்கு அத்தை அத்தைன்னு சொல்றவரு நாளைக்கு ருக்கு ருக்குன்னு சொல்லுவாரு பாரு. இது கண்டிப்பா நடக்கும். பிரசாதம் எனக்கு? சாரிடி, இது என் புருஷன் விட்டு பிரசாதம். அதுவும் அவர் கையாலேயே கொடுத்தது. இதை யாருக்கும், ஏன் எங்க அம்மா அப்பா கூட தரமாட்டேன், எனக்கு தான். வாங்க சோமு. கண்ணப்பனங்களுக்கு இங்க வச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். அடே அப்பா, பார்த்தா பெரிய வீடாட்ட இருக்கு. வாடகை அதிகமா இருக்கும் மேடம். எனக்கு செலவை பத்தி கவலை இல்ல, அங்கிள் கியூர் ஆகணும், அதான் முக்கியம். உட்காருங்க சோமு. இங்க எல்லா வசதியும் இருக்கு. அங்கிளை பாத்துக்கிறதுக்காக ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இங்க வந்துருவாரு. எதுக்கு மேடம் வேற ஆளு? அதான் நான் இருக்கனே. இல்ல சோமு, நீ அடிக்கடி இங்க வந்துட்டு போயிட்டு இருந்தா டாக்டர் முரளிக்கு சந்தேகம் வந்துரும். நீ வழக்கம் போல ஹாஸ்பிட்டல்ல டியூட்டியை பாரு. அதே மாதிரி அங்கிள் இங்க கொண்டு வந்த பிறகு ஒரு வாரத்துக்கு நீ இல்ல நானே கூட இந்த பக்கம் வரக்கூடாது. கண்ணப்பனங்கள் காணாம போன கலைபுரம் முடிஞ்ச பிறகு நாம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். கலைபுரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா? அப்ப ரொம்ப நாள் ஆகுமா மேடம்? 1 வீக் போதும். ஒரு வாரத்துல கண்ணப்பனங்களை தேடுற வேகம் குறைஞ்சிடும். நம்ம மேலயும் யாருக்கும் சந்தேகம் வராது. வணக்கம் மேடம். வாங்க தோர. சோமு, நான் சொன்ன ஆள் இவர்தான். பேரு தோர. வணக்கங்க. வணக்கம். தோர, நான் சொல்லல சோமு, இவர்தான். நான் சொன்ன திட்டத்துக்கு பக்கபலமா இருக்கிறவரு. மேடம், இவர நம்பலாம். நான் திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணப்ப இவர் அங்க பேஷண்டா இருந்தவரு. இவரை அட்மிட் பண்ண சொந்தக்காரங்க இவர் குணமான பின்னாடியும் கூட்டிட்டு போக வரல. இவரா அவங்கள தேடி போயும் அவங்க இவரை சேர்த்துக்கல.
அந்த சோகத்தை மறைக்க எந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருந்தாரோ அங்கேயே வார்ட் பாயா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பேஷண்ட் இவரு போய் எப்படி கண்ணப்பனுக்கு துணையா இருக்க முடியும்? சோமு, உங்க பையன் நியாயமானது தான். முத்துன வியாதிக்காரன் அற வைத்தியன்னு சொல்லுவாங்க. நான் பைத்தியமா இருந்து குணமானவன் தான். சரண்யா மேடம் காட்டின அன்புல தான் நான் அந்த நிலைமைக்கே வந்திருக்கேன். அதே அன்பை இன்னொரு பேஷண்டர் காமிச்சா அவங்க நிச்சயமா குணமாவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு சரியான பிறகு யாருமே அரவணைக்க ஆள் இல்லை. அதே மாதிரி தான் கண்ணப்பன் நான் கேள்விப்பட்டேன். அவரை குணமாக்குறதுக்கு நான் எந்த தியாகமும் தயாரா இருக்கேன். இது ஒரு நன்றி கடன். துரை ரொம்ப சாஃப்டானவர், பக்குவப்பட்டவர், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பார் சோமு. சாரி துரை, உங்களை தப்பா நினைச்சதுக்கு என்ன மன்னிக்கணும். பரவாயில்ல சோமு. சில பேருக்கு ஞானமும் தெளிவும் சாந்த குணமும் தியானம் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கும். எனக்கு பைத்தியம் முடிச்சு தெளிஞ்சதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. இந்த உலகத்துல எந்த விரோதமோ கோவமோ என்னை பாதிக்காது. ஓகே, இப்போ நாம அடுத்து செய்ய வேண்டியதை பத்தி பேசுவோம். சோமு, நான் இன்னைக்கு நைட் பெங்களூருக்கு செமினார் அட்டன் பண்ண போறேன். 2 days செமினார். ஸோ 3வது நாள் நான் இங்க வந்துடுவேன். அதுக்குள்ள கண்ணப்பன் அங்கிளை நீ இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். இது உன்னோட பொறுப்பு. சரி மேடம். பகல்ல கண்ணப்பன் அங்கிளை வெளியில கொண்டு வரது கஷ்டம். நைட் தான் பெட்டர். பிரச்சனையே இல்லை மேடம். இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு நைட் டியூட்டி தான். கண்ணப்பனை நான் கொண்டு வந்துடுறேன். கண்ணப்பன் அங்கிளை இங்க கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் எந்த காரணத்துக்காகவும் நீ இந்த பக்கம் வரவே கூடாது. துரை மேடம், நான் கண்ணப்பன் அங்கிளுக்கு எந்தெந்த மெடிசன்ஸ் எப்பப்ப கொடுக்கணுங்கிறத டீடைல்ஸா சொல்லிட்டு போறேன். கண்ணப்பன் அங்கிளை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் விளக்கமா சொல்றேன். அவரை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என் கடமை மேடம். அப்புறம் துரை, பக்கத்து வீட்ல எல்லாம் அனாவசியமா பேச்சு வச்சுக்காதீங்க. சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம், இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க. சரி. நானும் இல்ல சோமுவோ உங்களுக்கு 1 ஹவருக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணிட்டே இருப்போம். நீங்க கண்ணப்பன் அங்கிள் எப்படி இருக்காருங்கிறத பத்தி எங்களுக்கு சொல்லணும். சரிங்க மேடம். ஞாபகம் வச்சுக்கோங்க சோமு, 2 daysல கண்ணப்பன் அங்கிள் இங்க வரணும். மிஸ் பண்ணிட்டோம், மறுபடியும் இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது. நான் செமினாருக்கு போறேன்னு சொன்னதே யாருக்கும் சந்தேகம் வராம நம்ம பிளான் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க பெங்களூர்ல இருக்க 2 நாளுக்குள்ள கண்ணப்ப இங்க இருப்பாரு. தேங்க்ஸ் சோமு, நீங்க கிளம்புங்க. வரேன் மேடம். ம். வரேன் துரை. வாங்க துரை, மேடம். ஒரு நோட் புக் வாங்கிட்டு வாங்க. நான் என்னென்ன மருந்து எப்பப்ப கொடுக்கணுங்கிறத டீட்டெயிலா எழுதி கொடுத்துட்டு போறேன். சரிங்க மேடம், வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. என்னடி புதுசா ஏதாவது கோலம் போட்டு பழகிட்டு இருக்கிய? ஆமா, எத்தனை புள்ளி? 11 புள்ளி. ஏண்டி 4 புள்ளி 8 புள்ளி விட்டா 11 புள்ளி, இதை விட்டா வேற கோலமே தெரியாதா? நானெல்லாம் அந்த காலத்துல 101 புள்ளி 151 புள்ளியில எல்லாம் கோலம் போடுவேன். அது அந்த காலமா. இப்ப இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல கோலம் போடுறதே அபூர்வமா இருக்கு. அப்படியே கோலம் போட்டாலும் 2 நிமிஷத்துல அச்சு கோலம் போட்டு போயிட்டே இருக்காங்க. நீ என்னடானா 101 புள்ளி வச்சு கோலம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண சொல்ற? ருக்கு, கோலங்கிறது வாசலை அழகுபடுத்துறதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. காலையில எந்திரிச்சு குளிச்சு 101 புள்ளிய வச்சு பொறுமையா அழகா போட்டா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். காலையிலேயே நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறதுனால நாள் பூரா எந்த பிரச்சனை வந்தாலும் கோவப்படாம அமைதியா பொறுமையா இருக்கலாம். அவசரமா கோலம் போட்டோம்னா அந்த அவசரம் ராத்திரி படுக்கிற வரைக்கும் இருக்கும். டென்ஷன், எரிச்சல், கோவம்தான். பரவாயில்லம்மா, நீ கோலத்துல PhD பண்ணலாம். அந்த அளவுக்கு புதுசா விஷயங்களை சொல்ற. ஹாய் ருக்கு செல்லம். என்னன்னா உங்க பொண்ணு கோலம் போட்டு பழகிறதுக்கு நீங்களும் ஒரு நோட் புக் வாழ்ந்துட்டேளா? அடி பைத்தியமே, இது புள்ளி வச்சு கோலம் வரையல, புள்ளி விவரம் எழுத. நாளைக்கு நாம கலந்துட்ட கல்யாண மாலை நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகுது. அதை பார்த்துட்டு ஃபோன் மேலே ஃபோன், லெட்டர் மேலே லெட்டராக மாப்பிள்ளை குவிய போகிறான். அப்படி வர மாப்பிள்ளைகளோட அட்ரஸும் பயோடாட்டாவும் எழுதுறதுக்கு தான் இந்த நோட்டு. வர விவரத்தை எல்லாம் இதில் எழுதி பொறுமையாக உட்காந்து செலக்ட் பண்ண போகிறேன். முதல்ல வசதி வாரியாக பிரிப்பேன், அப்புறம் படிப்பு வாரியாக பிரித்து, அப்புறம் கேரக்டர் வைஸ் பிரித்து, அதில் பெஸ்ட்டாக இருக்கிற மாப்பிள்ளைகளை எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணி நல்ல மாப்பிள்ளையை செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இது என் பொண்ணு வாழ்க்கை, பர்ஃபெக்டாக இருக்கணும்.
அவளை படிக்க அனுப்பவே சிட்டியில் இருக்கிற அத்தனை காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கி அதில் பெஸ்ட் காலேஜ் செலக்ட் பண்ணவனா மாப்பிள்ளை விஷயத்தை சும்மா இருந்துருவனா? என்னம்மா இருக்கோ நான் சொல்றது சரிதானே? என்னடி டிஃபன் பண்ணிருக்க? எதுவும் பண்ணலண்ணா. எதுவும் பண்ணலையா? என்னடி இது ஈவினிங் ஆனா என் பொண்ணுக்கு சொஜ்ஜி பஜ்ஜின்னு பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கேன். என்னது மசமசன்னு உட்காந்துட்டு போய் டிஃபன் ரெடி பண்ற வழியை பாரு. சீக்கிரமா. என்னடி வேணும்? காரமா 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டு வா, கடிச்சு திங்குற. ஏண்டி உங்க அப்பா மேல இருக்க கோபத்தை ஏன் மேல காமிக்கிற? அவர் பேசுற வரைக்கும் அமைதியா தானே இருந்த. அம்மா, நான் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றேன். ஆனா அது இந்த ஆத்துல யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறேன், காதுலயும் போட்டுக்க மாட்டேங்கிறேன். நான் அமைதியா தானே இருக்கேன். அதே மாதிரி தான் இப்ப அப்பா சொன்னதுக்கும் அமைதியா இருந்தேன். நீங்களும் என்ன மாதிரி சைலண்டா இருந்துட்டு போங்களேன். மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறியாச்சா? இல்ல, புளிய மரம் ஏறுது. அதானே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏண்டி இப்படி என்ன கொல்ற? உங்க அப்பா உன் கல்யாண விஷயத்துல சீரியஸா இறங்கிட்டார். இனிமே அவர் பின்வாங்க மாட்டார். ஏதாச்சும் பண்ணி நீயும் வாழ்க்கை கெடுத்துக்காத. அவரோட இன்வால்மெண்ட் பார்த்தல்ல, எது செலக்ஷன் வைக்கிற மாதிரி நோட் புக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கார். அவர் ஏமாத்தணும்னு நினைக்காத, அது நடக்காது. அம்மா, அப்பாவை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. நம்ம பாட்டி இருக்கே, திருப்பதிக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சுல்ல, அது அங்க போல நேரா கண்ணநாத்து பூஜைக்கு போயிருக்கு. பிரசாதத்துக்காக ஸ்ரீநகர் திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து லட்டு வாங்கி வச்சுட்டு திருப்பதில இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அப்பாவை ஏமாத்த போறது. பாட்டியே அப்பாவை ஏமாத்தும் போது நான் ஏமாத்த மாட்டேனா? சி, குடும்பம் அடியுது. நீ அப்பாவை ஏமாத்துற, அவர் உன்னை ஏமாத்துற. பத்தாதுக்கு இந்த கிழவி வேற. என்னடி இதெல்லாம்? நீ ஏமாத்தாம ஒழுங்கா என்ன கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வை. அப்பதான் இந்த ஏமாத்தத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். வரும், கூடி சீக்கிரத்துல. ஆனா அந்த முடிவு நிச்சயமா உனக்கு சாதகமா இருக்க போறதில்ல. உங்க அப்பாவுக்கு சாதகமா தான் முடியும். அதனால உன் மனசை மாத்திக்கிறது நல்லது. இல்லைன்னா உன் வாழ்க்கை பூரா நீ ஏமாற வேண்டியதுதான். ஏகே சார், மணி 1:30, மேனேஜர் சம்சாரம் வர நேரம். வெயிட் அண்ட் சீன் சொன்னீங்க, வெயிட்டாக தான் செய்வீங்கன்னு பார்த்தா கம்முனுக்கிறீங்க. சார், நான் ரீட்டா பேசுகிறேன். உன் பேரை சொல்லணுமா? உன் வாய்ஸ் தான் என் காதில் ரீட்டா ரீட்டான்னு ரீங்கார் அடிச்சுக்கிட்டு இருக்கல. இன்னைக்கு என்னோட லஞ்சை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் உனக்கிட்ட என்னென்னமோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். லஞ்ச் மட்டும்தானா? சரி சரி, வா, உடனே வரியா? ஓகே சார். நான் நீல்கன் பேசுகிறேன். லஞ்சுக்கு என் ரூமுக்கு வந்துடுறியா? ஓகே சார், கண்டிப்பாக வந்துடுறேன். இங்கதான் இங்கதான் நிறுத்துப்பா, நிறுத்து. இந்த இந்தாங்கம்மா. வாங்கிட்டு சொல்ல என்னடா குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். சார் இங்க இருக்காரு? கேபினில் தான். மேடம் ஒன்று சொல்லட்டுமா? முன்னெல்லாம் சார் இங்கெல்லாம் வருவார். இப்போல்லாம் பூந்தா வெளியே வரதில்ல. என்ன சொல்றீங்க? கேபினில் பூந்தா வெளியே வரதில்ல. ஓஹோ, ஒரே லீல, ஒரே வேலை. நீங்கள் போங்க.
சுத்துடா செல்லம். ஏய்யா நீ நல்லா இருப்பியா இங்க வாயா ரீட்டா, உன்னை ஐயோ, கல்யாணம் பண்ணதுக்கு சாந்தி, எனக்கு இது நான் தேவைதான் சொல்றேன் கேளுமா. எங்க அப்பா அதெல்லாம் நீ அப்பவே நினைக்கிற சொன்னாரு மாதிரி உன்னை ஒண்ணும் கல்யாணம் இல்லம்மா. பண்ணாதேன்னு இந்த நான் தான் ஒரு பேச்சு கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணி தொலைச்சேன் அந்த பொண்ணு வந்து- ஆபீஸ்க்கு வந்து இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா இருக்கியா எங்க அப்பா அப்பவே சொன்னாரு இந்த ஆளை நம்ப உன்னை நம்பல பாரு எனக்கு இது தேவைதான் இதுதான் நீ ஆபீஸ் வரியா இங்க வந்து உன்னை என்ன பண்ற பாரு வீட்டுக்கு வா. ஏய் தள்ளி போடி வாயா வீட்டுக்கு வா உன்னை ரெண்டு ஒண்ணு பாத்துடுறேன் இந்த ஆபீஸ்க்கு ஒரு ஜிஎம் அவங்கிட்ட நீங்க எல்லாம் வேலை பார்க்க வந்துட்டீங்க ச்சே. சாந்தி, சாந்தி, சாந்தி. சார் இருங்க சார் இருங்க சார் யோ, என்னய்யா? போட்டோ விடுங்க இந்தாங்க சார் எதுக்குயா? கை கழுவ யோ. யூ மீன் பேனா மூளை தேங்க்யூ. சார் எதுக்கு சார் இதெல்லாம்? அதான் ஏகே அரவிந்த் கிருஷ்ணா